என்ன ப்ரோ தலைவர் ஃபேன்ஸ் கிடைக்கிறாங்களா உங்கள? டைட்டிலே பயங்கரமா இருக்கு. இல்லைங்க. என்னன்னா, இது ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிடலான்ட்டு தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. இவனுங்க எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறவனுங்கள மிரட்டுறதுங்க. ஆ. நியூஸ் ஏஜென்சி வச்சு நியூஸ் எழுதுறது. இன்னைக்கு ஆ. ஏசியானெட் நியூஸ் வந்து பிரசாந்த் காமொலியில பண்ணாங்க. யார் கூட பண்ணாங்க? பிரசாந்த் ப்ரோ. இங்க பாத்தீங்களா அப்படின்னு இவனு என்னன்னா இந்த மிரட்டுறதே வேலையா போச்சுங்க. என்னங்க இதே இந்த மிரட்டலை வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. எவனாவது ஒருத்தன் எதிர்த்து பேசினா அவனை வந்து மிரட்டுறதே வேலையா போச்சு. அது மட்டும் தானே பண்ண முடியும். வேற என்ன பண்ணுவாங்க? இல்ல இது வந்து என்னன்னு பாத்திரலான்னே முடிவாயிடுதுங்க. என்ன இவனுக்கு என்ன பண்ணிடுவானுங்க? அதான் அமைதியா இருக்கிறவன ட்ரிகர் பண்ணி விடுறது. இல்ல என்ன பண்ணிடுவானுங்க? நான் கேட்கிறேன். என்ன பண்ணிடுவானுங்க? சைடுல உட்காந்துட்டு ஒரு மூஞ்சி கூட இல்லாம ஒரு ஃபேக் ஐடில உட்காந்துக்கிட்டு அதுதான் ஃபேக் ஐடி தான். ஒருத்தனாவது வந்து அவ்வளவு தைரியமா இருக்கிறவன் வந்து ஆ ஒரிஜினல் ஐடில வந்து பேசுனானுங்கன்னா ஓகே. வந்து பெரிய வா ஆள்றா அப்படி. வாடா நேரா வா களத்துக்கு வா சண்டை போடலாம். வா களத்துக்கு வா சண்டை போடலாம். வீரமணி சொல்ற மாதிரி தான். வாடா பொட்ட பொறுக்கி நேர்ல வாடா அப்படிங்கிற மாதிரி தான். இல்லைங்க நேத்து வந்து ஒண்ணுமே இல்லைங்க. நாம சொன்னது என்னன்னா களத்துல இருக்கிறதுக்கு வீரன் தான் களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்றோம். இவ்வளவுதான் சொல்றேங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தான். என்ன களத்துல இல்லைன்னா அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? போய் அவர் ரஜினி சாரை போய் கேளுயா. அவரை போய் கேளுங்க. அவர் கட்சி ஆரம்பிக்கலன்னா அவரை போய் கேளு. நீ எம் மேல எது கோவப்படுற? நீ அங்க போய் கேளுடா. அங்க போய் கேளு. என்ன ஆளை வச்சுக்கிறது நியூஸ் ஏஜென்சி சைட்ல வச்சுக்கிட்டு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா தூண்டி விடுறது. எவனாவது ஒருத்தன் தூண்டி விட்டு அவனாவது ஒரு பரப்புனா அவன் சைலண்ட் ஆயிடுவான்னு மயிரில் சைலண்ட் ஆகும். இன்னும் ஜாஸ்தியா பேசுவான்டா. என்ன பண்ணிருவீங்க? வாடா ருத்ரா பாய் வா. என்ன எவன் போட்டு விட்ட வேலை இது? இருங்க இவனுக்கு என்னன்னு தான் பாத்துருவோம். இந்த மயிராண்டிங்களா சும்மா பெரிய மயிராண்டிங்க. இருங்க ப்ரோ, நீங்க உள்ள வராதீங்க. நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க. நான் பேசுவேன். ஓகே 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 ஓகே. என்னடா ருத்ரா பாய் சொல்றா, என்னடா பண்ணிட்டேன் நானு உங்களைய? சொல்றா, என்னடா பண்ணிட்டான்? ரஜினி சாரை பத்தி கூட தான் அவங்களோட ஆப்போசிட் குரூப் வந்து அவதூறு பரப்புறக்காண்டி நிறைய விஷயம் போட்டிருக்கான். இப்போ அதெல்லாம் உண்மையா? ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 4 நாள், ஞாபகம் இருக்கா? இப்போ அதெல்லாம் உண்மையா? அவனு சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க ஆளை வச்சு உட்காந்து ஆர்டிகல் எழுத வைக்கிறீங்க. அதை பார்த்து இங்க பயந்துருவோமா நம்ம? ஒருத்தங்க நிஜமாவே பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க போய் கேஸ் கொடுத்துருக்க மாட்டாங்களா? எல்லாரும் கமெண்ட் இருந்திருப்பாங்களா இந்த சொசைட்டில? இப்படியே புனைஞ்சு வர்றவன் போறவன் எல்லாம் மிரட்டுறது மயிராண்டிங்க. என்னடா மிரட்டுறீங்க? பேசுறா ருத்ரா பாய்ங்கிறவன் பேசு. வாய் இருக்கலாம், வாய்மயிர் இருக்குல்ல, பேசுறா. நான் இங்கதான் இருக்கேன் ப்ரோ. அவன் மேல ஷேர் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. மேல கொஞ்சம் பாருங்க. இல்லங்க ஷேர் பண்ணிட்டு நான் இங்க ஆம்பளையா நின்னு உன் கூட பேசுறேன்டா. பேசுறா. சரியான ஆம்பளைனா பேசு. என்ன உங்களை பார்த்து என்ன பயமா? இங்க பிறந்து வளர்ந்த தமிழ நான் உன்னை பார்த்து பயந்துருவேனாடா? நீங்க பண்ற என்ன இந்த 420 வேலையை பார்த்து பயந்துருவோமா நாங்க? பிரசாந்த் அண்ணா மேல ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்காங்க. கோஹோஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. பிரசாந்த் அந்த லீனர்னு ஒரு ஐடி இருக்கு இல்லீங்களா, அதுவும் தூக்கி விடுங்க. எல்லாம் ஃபேக் ஐடில வரானுங்க. இல்லங்க என்னங்க பொட்ட பசங்க சும்மா உட்காந்துட்டுங்க. ஒரு தைரியம் கிடையாது. ஒரு நிமிஷம் இருக்குண்ணா. பாடி லீனரும் ருத்ர பாஷா ருத்ரா பையா தூக்கி விடுங்க. அதாவது அவனை தூக்கி விடுங்க. அவனை தூக்கி விட்டு அது பாடி அந்த மேல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணியா. என்ன மயிர் இது பண்ணார் லீலை. பிரியானந்த் கூட என்னடா லீலை பண்ண? பிரியானந்த் என்னோட ஃப்ரெண்ட். லீனரை தூக்குங்க. உட்காந்து காமெடிக்கு பேசுனதெல்லாம் எடுத்து மேல போட்டுக்கிட்டு வந்து லீலை பண்ணாரு, மயிரை பண்ணாருன்ட்டு. என்னங்கடா என்னதான் நினைச்சுக்கிறீங்கடா? என்ன இருக்கிறவன பைத்தியார நினைச்சுக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்தவங்க பைத்தியார நினைச்சுக்கிறீங்களா? உட்காந்து மாஃபியா பண்ணிட்டு இருக்கீங்களா? போடா போய் கேளு, ரஜினி சாரை போய் கேளு. ஏன் சார் கட்சி ஆரம்பிக்கல? அப்படி வந்து சொன்னீங்களா? எல்லாரும் உட்காந்து மைக்க போட்டு சொன்னீங்களா? ஏன் கட்சி ஆரம்பிக்கல? போய் கேள்றா. அவ்வளவு தில்லு இருந்தா அங்க போய் கேள்றா. சௌந்தர்யா உங்களை கேட்டுக்குள்ளேயே விடாதுடா. என்னண்டா வந்து கேக்குறீங்க? சரியான ஆம்பளைங்கன்னா அங்க போய் கேளுங்கடா. எல்லாம் போய் கேளுங்க. என்ன ஏன் சார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் ஏன் 5 படம் நடிச்சுக்கிறீங்க? எப்படி சார் நடிக்கிறீங்கன்னு கேளுங்க ரஜினி சாரை. தொடர்ந்து இன்னும் 10 படம் நடிக்க போறீங்களா? எப்படி சார் நடிக்கிறீங்க?
அப்ப என்ன சார், நாங்க என்ன தக்காளி தொக்கான்னு கேளுங்க. போய் கேளு, அங்க போ. ஆம்பளை இல்ல நீ, போடா. நான் ஆம்பளடா, சரியான ஆம்பளடா. என்ன வா, எனக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது எனக்கு. நான் ஒரு ஆள் நிக்கிறேன்டா. போய் கேளு, அங்க போய் கேளு. என்ன சார்னு ஒருத்தன் தைரியமா கட்சி ஆரம்பிச்சிருக்கான், ஒருத்தன் கொடி இது பண்ணியிருக்கான், அவனோட கரியரோட பீக்ல ஒரு விஜயனை வந்து உள்ள வர்றாரு. புடிச்சா வாங்க, இல்லைன்னா ஒதுங்கி நில்லுங்கடா. ஒதுங்கி நிக்க முடியாதா? என்னடா உங்களுக்கு பொறாம? ஒருத்தன் வந்தா என்ன பொறாம உங்களுக்கு? என்ன அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னடா எரியுது? ஒரு தமிழன் வந்துட்டு போறான்டா, அவன் நாட்டை ஆழ்ந்துட்டு போறான், தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போறான். அவங்களுக்கு பிரச்சனையா ஒரு தமிழன் தான் பிரச்சனை. என்ன கனடாக்காரன் வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணலாம். தமிழன் தமிழ்நாட்டை ஆளுவான். என்ன இப்போ சப்போர்ட்டா பேசுனா மிரட்டுவீங்களாடா? வா, எவன்லாம் சரியான ரஜினி ஃபேனா வா, வந்து ஸ்பீக்கர் வா, பேசுவா, என்னன்னு பேசுவோம், நாகரிகமா பேசுவோம். நான் கோவமா தான் பேசுறேன், அசிங்கமா பேசல. வா, நாகரிகமா பேசுவோம். என்னன்னு பேசுவா? என்ன பிரச்சனைன்னு பேசுவா? யாரு பிரச்சனை, நானா ரஜினி சாரா? ஒரு ஒண்ணுமில்லாத பிரசாந்திக்கு இவ்வளவு தைரியம் இருக்குடா. எனக்கு உங்களை கண்டெல்லாம் ஒரு பயம் கிடையாது. மொத்தம் இருந்தா வாழ்வு, இல்லைன்னா சாவரம், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன இருது? இந்த தலையை எடுத்துருவீங்களா நீங்க? உட்காந்துட்டு ஓரத்தில் உட்காந்துட்டு வரவன் புள்ளவன் எல்லாத்தையும் அவதூறு பேசிக்கிட்டு, அவதூறு பரப்பிட்டு, உலகத்திலே நீங்க தான் உத்தமனாடா. மற்ற நடிகர்லாம் எவனுமே உத்தமன் இல்லையா? வேற எவனுமே நல்லது பண்றது இல்லையா? நீங்க ஒருத்தர் தான் உலகத்திலே நல்லவனா பிறந்தீங்களா? சொல்லுங்க. எவன் ரஜினி சார் ஃபேன்? வா, மேல வா, பேசுவோம். எவன்டா சரியான ஆம்பளை ஒத்தைக்கு ஒத்த ரஜினி சார் ஃபேன்? எவன்டா? வாங்கடா, பேசுடா. ஆனா இப்பெல்லாம் கூப்பிட்டா எப்படின்னா வருவாங்க, அதுவும் ரஜினி ஃபேன்ஸ். வா, கரெக்டான ஆம்பளை வா, என்ன பிரச்சனை சொல்றா, நான் ஏத்துக்கிறேன்டா. வா, பேசுவோம். ஓரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கல்ல வீசுறது. டேய் பிரசாந்த் நேத்து நைட் நாங்க வந்து முன்னாடி நின்னு போர் செய்யறேன்டா. தப்போ ரைட்டோ நாங்க முன்னாடி நிக்கிறோம். ஒண்ணும் மறைக்கிறதுக்கு ஒரு மயிரும் கிடையாது. என்ன, நாங்க ஒன்றும் இல்லீகலா எதுவும் பண்ண கிடையாது, எதுவும் கஜா கடத்துறது கிடையாது, எதுவும் பண்ணல. பல்லாயிரம் கோடி சம்பாரிச்சுட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன சிம்பிளிசிட்டின்னு சொல்ல சுத்த கிடையாது. கடன் வாங்குற, தொழில் பண்ற, ரிவ்யூ பண்ற, அதுல போஸ்டர் போட்டோம்னா அது காசு தர்றாங்க, இவ்வளவுதான்டா. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. பல 100 கோடிகளை வீட்டில் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என் எம்ப்ளாயிஸ் வந்து சும்மா ரோட்ல விடுறது கிடையாது. என் அண்ணன் தம்பி மாதிரி கூட வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் நான். என்ன உங்களுக்கு கண்ட என்ன பயமா எனக்கு? சும்மா பார்த்துட்டே இருக்கிற வந்துட்டு பெரிய இவனுங்க வாய்ஸ் இல்லாம சும்மா வந்து உக்காந்துட்டு கைன்னு விஜயனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு என்னடா அவர் என்ன காலில் ஒருத்தன் சொல்றான், ரஜினி சார் கால் தூசுக்கு சம மாட்டேன்னு. என்ன, நான் அவருக்கே சமண்டா. அவர் வந்து கரெக்டான ஆள்னா நானும் கரெக்டான ஆள், அதே மாதிரி ஒரு ஆள் தான். என்ன காசு நிறைய வச்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன, அவர் உழைக்கிற உழைப்பு தான் நானும் உழைக்கிறேன், அவ்வளவுதான். அவர் ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தார், நானும் ஸ்கிராட்ச்ல இருந்து வர்றேன். என்ன இப்போ, அவ்வளவுதான். ஸ்கிராட்ச்ல இருந்து வர்றேன்டா, அடிபடுவோம், ஆமா, அவமானப்படுவோம். நான் திருப்பி சொல்றேன், என் மேல அவதூறு பரப்புறீங்களா? ரஜினி சாரோட ஆப்போசிட் சைட்ல இதே அவதூறு எல்லா பக்கமும் இருக்கு. இந்த நிறைய விஜய் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, இப்படி இருக்காரு, இந்த நடிகை இதை சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்ப அதெல்லாம் உண்மையா? எடுத்து ஷேர் பண்ணிடுவீங்களா? ஒத்துக்குவீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, நான் எடுத்து போடலாமா? அதெல்லாம் உட்காந்து ஒருத்தனை வச்சு நியூஸ் ஏஜென்சி வச்சு எழுத வைக்கிறது, பிரசாந்த் லீலைகள். என்னடா, யாரு தலையீடா அர்த்தம்? எந்த புள்ள வாழ்க்கையடா கெடுத்த? நானு வா, இங்க வா, சரியான திராணி உள்ள ஆம்பளைனா வா, இங்க வா, மேடை ஏறி பேசு. ஏன் ஒளிஞ்சிட்டு கல் அடிக்கிற? அதெல்லாம் அடிக்காத. வா, சரிக்கு சம்மா நின்று பேசுவோம். என்னன்னு பேசி பார்த்துருவோங்கிற. நான் மக்களை ஏமாத்துறேனா இல்ல உங்க ரசிகர் வந்து வரேன்ட்டு 20 வருஷமா உட்காந்துட்டு அரசியலுக்கு வரேன்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா அஜ்ஜோ இல்லைங்க எனக்கு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் நீங்க அதை ஓடி போனேன். நான் என்னடா பண்ண? நான் நீ அங்க கேள்றா கேள்விய, ஏன் தலைவா இவ்வளவு வச்சிருக்கீங்க, என்ன தலைவா இப்படி பண்ணிட்டீங்களா தலைவான்னு கேள்றா. அங்க கேளுங்க. கரெக்டான ஆம்பளைங்கன்னா அங்க கேளுங்கடா, கேட்டு வரவீங்க.
வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுங்க, நிக்க சொல்லுங்க. அரசியல் நின்னா செலவாகும், பண்ண சொல்லுங்க, ஜெயிக்க சொல்லுங்கடா. கமல் சார் இருக்காருன்னா தப்போ ரைட்டோ மக்கள் நீதி மையம் நடத்துறாரு. அவர் கூட்டணி வைக்கிறாரு, வைக்கல, போறாரு போல, கட்சி நடத்திட்டு இருக்காருடா. அவர் சொன்னாரு, கொடி வைக்காரு, பண்றாரு. போய் பண்ண சொல்லுங்கடா. எங்கிட்ட ஏன்டா வந்து கடிக்கிறீங்க? என்ன ஏன்டா வந்து கடிக்கிறீங்க? தைரியமா இருந்தா போ, அங்க போ, பாய்ஸ் கார்டன் போ, இங்க அங்கதான் இருக்குது வீடு, போ, போய் கேளு, அங்க போய் கேளு. அவதூறு, சும்மா அப்படி உட்காந்துக்கு அவதூறு அப்படி வீசுறது. விஜயண்ணன் மோசம், பர்சனல்ல மோசம். நீ போய் பாத்தியாடா? அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்தியா? அவர் வாழ்க்கை என்ன நீ போய் பாத்தியா? அவங்க ஒய்ஃப்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீ பாத்தியா? என்னன்னு தெரியுமா உனக்கு? கேக்குறேன், பாத்தியாடா? அவர் வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ வாழ்ந்து பார்த்திருக்கியா? அவரு மோசமானவர். என்ன மோசமானவர்? மயிரில மோசமானவர். என்னடா போய் பாத்தீங்க? அப்படி அப்படி என்ன பார்த்துட்டீங்க? அவன் உழைப்புடா, அவன் வாழ்க்கை, அவன் பிடிச்சி மேல ஏறான். இதுல உங்களுக்கு என்னடா வந்தது? அரசியல் கட்சிக்காரனே கம்முன்னு இருக்கான், அவன் கூட வரவேற்கிறான். சரி, ஓகே, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, வரவேற்கிறான் அப்படின்ட்டு போறான். உங்களுக்கு என்னடா சைடுல நின்னுட்டு? விஜய் அம்மாவை தள்ளி விட்டார், ஆத்தாவை தள்ளி விட்டார். எங்கடா தள்ளி விட்டாரு பாத்தீங்களாடா? வந்து இன்னொரு ஆங்கிள் காட்டுறாங்கல்ல, அதுல என்ன என்ன தெரியுது? அப்படி அம்மா விட்டு கொடுத்துட்டு ஒரு பையன் இருந்துருவானாடா? அது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் அப்படி இருந்துருவானா? அம்மாவை மதிக்காத ஒரு தமிழ இருந்துருவானா? கேக்குறேன். என்னங்கடா உங்களை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டு நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் பேச ஆரம்பிக்கட்டுமா? திருப்பி நின்று பேச ஆரம்பிக்கட்டுமா? எல்லாருமோ நின்னுட்டுமா? சொல்லு, நிக்கிறேன்னா சொல்லு. நிக்கிறோம். ஒவ்வொரு வீடியோ போடுறோம், வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் நான். எடுத்து இருக்கிற ப்ரூஃப் வச்சு நியூஸ் ஆர்டிக்கல் வச்சு போட்டுமா? எல்லாம் உட்காந்து போட ஆரம்பிக்கட்டுமா? என்னங்கடா டேய், மிரட்டலு உருட்டலு இது சும்மா அப்படி ஜிகினா கட்டுறதுங்க வந்து நின்றுட்டு. என்ன எவ்வளவு நாள் கட்டுவீங்க உங்க ஜிகினா சைடுல நின்னுகிட்டு? அவதூறு என்ன அவமானதெல்லாம் புதுசாடா? டே, வாழ்றவனுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் இருக்கதான்டா செய்யும். அதெல்லாம் இருந்தாதான்டா அவன் வந்து மனிதன். என்ன நீ கல்லு வீசினா எல்லாம் பயந்துட்டு ஓடிடுவோமாடா? நேத்துல இருந்து பிளான் போட்டுக்கிட்டு இவனுக்கு மேல அப்படி வந்து போடுங்க, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டு விடுங்க. போட்டு விட்டீங்கன்னா அவர் பயந்துருவாரு. பிரியானந்தோடன் சில்மிசம். என்னடா பிரியானந்த் கூட என்னடா சில்மிசம் பண்ண நானு? ஆக்சுவலி பிரசாந்த் ப்ரோ, நீங்க அந்த கமெண்ட் பிரியானந்துக்கு போடல, ரெஜினா இருக்காங்களே, அவங்க ஏதோ பேட்டிலே ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க. அதுக்கு நீங்க என்ன போட்டீங்கன்னா, நீங்க அப்பனா நீங்க போய் ஸ்ட்ரேஞ்சரோட செக்ஸ் வச்சுப்பீங்களா அப்படின்னு போட்டுக்கிறது. இவனுங்க நீங்க போட்டதை மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரியானந்த இவர் வந்து அபியூஸ் பண்றாரு, ஒரு டெஃபமேஷன் போடுவாங்க, ஒரு டெஃபமேஷன் போட்டுடுவான். என்ன மயிராண்டிங்க என்னங்க? நானும் பாக்குறேன், சும்மா உக்காந்துக்கிட்டுங்க. எவனா ஒருத்தர் எதிர்த்து பேசுறான்னா அவனை வந்து அவதூறு பேசுறதுங்க உக்காந்துக்கிட்டு. அவன் உட்காந்து பொம்பளை புரோக்கர் பூரா வாழ்க்கை பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. என்ன எந்த பொண்ணை போய் நமக்கு எடுத்து உட்கார்ந்து வச்சிருக்கிறோம் நாம? என்னங்கடா டேய், நீங்க ஒருத்தர் தான் இருக்கணுமா? நீங்க வேற யாருமே இங்க ஸ்டார் உருவாக கூடாதா? எவனுமே பணம் சம்பாதிக்க கூடாதா? பின்னாடி நின்று மாஃபியா பண்ணுவீங்களா? எல்லாரும் வாய் திறந்து உண்மை பேச ஆரம்பிக்கட்டுமா? எல்லாரும் உங்களை மாதிரி பேச ஆரம்பிக்கட்டுமா? உங்க லெவலுக்கு இறங்கணுமா? எல்லாம் பேசுவோமா? இதுக்குதான் ப்ளூ சட்டை மாறனெல்லாம் போட்டு உங்களை பொழக்கிறாரு போல, வேற ஒன்றும் வழி இல்லாம தான் பொழக்கிறாரு போல. அப்பப்போ சும்மா பொழுதுபோக்கு உங்களை பொழக்கிறாரு. அண்ணனை போய் ஏதாவது பேசுங்கடா. என்ன ஏன்டா பேசுறீங்க? அவரோட பொழுதுபோக்கு உங்களை வந்து 2 நாளைக்கு உதவி பொழந்துட்டு இருக்காரா மண்டைய? சீமான் அண்ணன் வந்து சும்மா ரேண்டமா 2 வருஷம் போட்டு உங்களை போட்டு தெவட்டிட்டு இருந்தாரு. போட்டு தெவட்டினாரு. என்னடா பண்ணீங்க நீங்க? எதுவுமே பண்ணலையாடா? அங்கெல்லாம் அடிப்பாங்கல்ல, அதான் கேக்குறேன் நானு. அங்கெல்லாம் இறங்கி ஃபேமிலி எபிசோட் வரைக்கும் போவாங்கல்ல. திமுக ஒரு பாயிண்ட்ல விட்டு கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? போங்கடா, அங்கெல்லாம் போய் கேள்வி கேளுங்க. பிரசாந்த் ப்ரோ, நீங்க ஆக்சுவலா போட்ட ட்வீட் நான் அது நீங்க யதார்த்தமா என்ன போட்டீங்களோ அது மேல ஷேர் பண்ணிருக்கேன். கீழே இருக்கிறவங்கள பார்க்க சொல்லுங்க, புரியும். அப்பதான் நீங்க போட்ட கமெண்ட் அது எதுக்கு நீங்க போட்டிருக்கீங்கன்னு அது கீழே ஒரு லிங்க் இருக்கு.
ரெஜினா கெசன்றது அது படிச்சா அவங்களுக்கு புரியும். நீங்க எதுக்கு அந்த கமெண்ட் போட்டீங்க? பிரசாந்த், எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ உங்களோட அவதூறுன்னு ஒண்ணு மேல ஷேர் பண்ணாங்கல்ல, இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரம்பா மேம், இது பெப்சி உமா மேம் எல்லாம் பேசுனது நம்ம மேல ஷேர் பண்ணலாமா? ரஜினி சார் பத்தி பேசுனது. என்னதுங்க? ரஜினி சாரை பத்தி பேசின ரம்பா மேம் ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பெப்சி உமா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் மேல ஷேர் பண்ணலாமா? 1000 பேர் தானே இருக்கும். அதான் சொல்றேன். இப்ப ரஜினி சார் பத்தி அவதூறு இருக்குதுன்னா அதை ஃபுல் நான் ஷேர் பண்ணலாமா? அதே மாதிரி நேத்து நைட்டு ஒரு பிரதர் வந்தாரு, கிங்ஸ்லின்ற பிரதர். ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க, எப்படி பேசணும்ன்ற ஒரு அறிவு இல்லாம எடுத்தோடனே ஃப்ராடுனா எனக்கு புரியும். இன்னைக்குங்க இவ்வளவு கோவமா தான் பேசுறோம். அவதூறு அசிங்கம் பேசல நம்ம. இல்லண்ணா, ஃப்ராடுன்னு ஒரு 2000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இல்ல ரேவந்த், நான் என்ன கேக்குறேன்னா, என்னடா டேய் தமிழனா இங்க பிறந்து வளர்ந்துருக்கேன்டா, என்ன மயிறு வாழ்றோம் இல்லாட்டி சாவறோம், இவ்வளவுதான். இந்த 2 தான். அதுக்கு மீறி என்ன நடந்துருது? என்ன உங்களை பார்த்து என்ன அப்படியே தலையை குத்திட்டு இப்படி போயிருவோமா? என்னங்கடா 2000 3000 கோடி வச்சு மாஃபியா பண்ணா நான் பார்த்து பயந்துருவோமா? ஒத்தாள் என்கிட்ட ஒரு மயிரும் கிடையாது, நான் நிக்கிறேன். என்னடா பண்ணிருவீங்க? பேக்ரவுண்ட்ல ஒன்றும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, என்ன பண்ணிருவீங்க? பண்றதா இருந்தா போய் அவரை கேளுங்கடா. போய் கட்சிக்காரன் எல்லாம் போய் கழுவி ஊத்துனான்ல, அவனை போய் திருப்பி கேளு. திமுக பிரசாந்த், எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப ஃப்ராடுன்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, இப்போ ஃப்ராடுனா ஏமாத்திட்டு போறவன் தானே ஃப்ராடு? உட்காந்துட்டு இல்ல நான் கேக்குறேன், ஏமாத்திட்டு போறவன் தானே ஃப்ராடு? கட்சிக்கு நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போனா ஒரு ஃப்ராடு. ரஜினி ஒரு ஃப்ராடு நம்ம சொல்லலாமா? இப்ப ரஜினி சாருக்கே போல. இப்ப என்னன்னா ரஜினி சாருக்கு இது போட்டுங்கிற, நானு புடிச்சா நேரா பேசுறேன் நான் ரியாஸ் மூலமா. என்னது என்ன மாஃபியா அது? சும்மா உட்காந்துக்கிட்டு அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டு எவன் சுத்தி இருந்தா அமௌண்ட் கொடுத்து கிள்ளி கொடுக்குறான்லாம் தெரியாதா? எடுத்து ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உட்காந்து இவனுக்கு யாரு மாஃபியா பண்றானு, எங்கிருந்து சாவி கொடுக்குறான்னு நமக்கு தெரியாதா? எங்கெங்க பணம் மாறுதுன்னு கூட நமக்கு தெரியாதா? டேய், நீங்க 1000 பேர் சேர்ந்து கை பிடிச்சி இழுத்தாலும் விஜய் என்ன மேலே ஏறி நிப்பாடுறா, என்னடா பண்ணுவீங்க? டே, அவர் கட்சியில் நின்று தோத்தாலும் அதுல என்னடா பிரச்சனை? ஒருத்தன் தைரியமா நின்னான்டா, அதுக்கு வரலாறு இருக்குண்டா. என்னடா வரலாறு இருக்குது சொல்லுங்க. இப்போ இல்லைன்னா எப்போ வரலாறு ஒண்ணு இருக்கு. இல்ல, என்ன வரலாறு இருக்கு உனக்கு? என்ன வரலாறு இருக்குங்கிறேன் நானு. அரசியல் என்ன வரலாறு இருக்கு உனக்கு? என்ன ஒரு நாள் திமுக, ஒரு நாள் அதிமுக, ஒரு நாள் பாஜக, ஒரு நாள் காங்கிரஸ். யோகி ஆதித்யநாத் காலில் போய் எவனா விடுவானா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் தலைவர் விழுவாரு, அதுதான் வரலாறு. கேட்டுருமா? நான் கேட்கட்டா? ஏய், இப்படி கருத்தா பேசுறா, வா. அவதூறு பேசாத, வா. கருத்தா பேசு, வா பேசுவோம். அப்ப என்ன அப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருவோமா நம்ம? என்னங்கடா? சரி, பேச வேண்டாம், பேசாம போலாம் அப்படின்னு பார்த்தா உக்காந்துக்கிட்டு சும்மா அப்படி ஷேர் பாண்டா, பாண்டா ஊன்னு. என்னடா பாண்டா பண்ணிட்டான்? 3-4000 கோடி ரூபா இருந்துன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்கூல் கட்டி படிக்க வைப்பேன்டா எல்லாத்தையும் சும்மா ஃப்ரீயா. நான் கல்யாண மண்டபம் நடத்திட்டு வந்து, இல்ல எங்க கல்யாண மண்டபத்தில் அசைவம் போறதில்ல, அதனால உங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் நானு. சொல்லுங்க, எதாவது பண்ணிட்டேன் அப்படி? காசு கையில இருந்து 10 கோடி ரூபா இருந்துன்னா 1 கோடி ரூபா இன்னைக்கு பிரிச்சு கொடுப்பேன்டா எல்லாத்துக்கும். நல்லா வந்துட்டு போறாங்க நம்ம மக்கள்னு பிரிச்சு கொடுப்பேன்டா. என்னங்கடா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? தமிழன்னா என்ன இழிச்சவன், என்ன இலக்காரமா பச்சாங்களே எல்லாம் பார்த்தா உங்களுக்கு? எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்போம்னு நினைச்சிட்டீங்களா நீங்க? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டு அவதூறும் மயிறுதூறும் சும்மா உட்காந்து எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு. என்னடா தைரியமா பேசிட்டாரு சொல்லுங்க? உங்க வரலாற்றுல என்னடா தைரியமா பேசிட்டாரு? ஜெயலலிதா எடுத்தார், அதே ஜெயலலிதா போய் வீரலட்சுமி நின்று கொண்டு இருந்தாரு. யாரை ஏற்றி யாரை அவர் சப்போர்ட் பண்ணல. என்ன எதுக்குடா சொல்றீங்க நீங்க? பச்சை வந்து மாறுறாங்கிறான்னு அங்க கேளுங்கடா கேள்விய. என்ன இதை பேசுறாரு, அதை பேசுறாரு. அவர் தாண்டா எல்லாம் பேசியிருக்காரு. சர்வைவல் பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை, வாழ்ந்துதான் ஆகணும். டக்குன்னு அப்போஸ் பண்ணிடுவாரா? டக்குன்னு சொல்லிடுவாரா இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க, தைரியமா நில்லுங்கன்னு சொல்லிடுவாரா? சொல்ல முடியுமா? அதனால என்ன தைரியத்தை பத்தி நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற, எனக்கு கிளாஸ் எடுக்கிற. நான் எப்படி வாழ்றது, நான் எப்படி தைரியமா இருக்கிறது, நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிற உட்காந்துட்டு. சோத்துக்கெல்லாம் வந்த குடும்பம், அதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்துக்க மாட்டோம் நாங்க, புரியுதா? எல்லாம் ராமாபுரம் தோட்டம் ஒரு வரலாறு இருக்குண்ணே. நீங்க வேற சும்மா அதெல்லாம் தலைவருக்கு நிறைய இருக்குண்ணே. இல்ல ரேவந்த், நம்ம தெரியும். யோகி ஆதித்யநாத் கால்ல விழுந்தது ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. இல்ல ரேவந்த், நம்ம தெரியாதத பேசவே வேண்டாம்.
நான் சொல்றது தெரிஞ்சதுன்னா என்னன்னா யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்தது ஒரு பெரிய அரசியல் வரலாறு தான். இல்ல அததாங்க சொல்றேன் நானு. அதே மாதிரி மக்கள் போராட்டத்தை போயிட்டு தீவிரவாதிங்க உள்ள போட்டாங்க, மக்கள் போராட்டத்தை இழிவா பேசினது. தூத்துக்குடியில போயிட்டு வந்து தமிழ்நாடு சுடுகாடாயிருன்னு அப்படி எவனாவது சொல்லுவானா? ஃப்ராடு ப்ரோ, ரஜினி ஃப்ராடு. இல்லங்க ரேவந்த், அதெல்லாம் பேச வேண்டாங்க. சாரி. இல்லண்ணே, விஜய் சார் இதான் சொன்னாங்க. இல்லங்க நேத்து டிக்கெட் வந்து என்னது ப்ராக்சி. இல்லங்க சாரி ரேவந்த், ரிமூவ் பண்ண வேண்டியதா போச்சு. சாரி, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேங்க. அநாகரிகமான வார்த்தையெல்லாம் வேண்டாங்க. நான் என்ன ஜஸ்ட் கேள்வியில் கேட்குறேன், அவ்வளோதான். அநாகரிகமாக வந்து அது பேச வேண்டாங்க. என்னங்கிறேன் நான். என்ன சும்மா மிரட்டி பார்க்குறீங்க? பிரசாந்த் யாரோ பிகாசோ கை தூக்குறாரு. நான் அதை ஆட் பண்ணிட்டேன் ப்ரோ, ஸ்பீக்கர் ஆட் பண்ணிட்டேன். பிகாசோ சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் 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 இல்ல வணக்கம் ப்ரோ. இல்ல எனக்கு என்னன்னா, விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தைரியமா, அதாவது ஒரு இவ்வளவு பவர்ஃபுல்லா ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்த்து இந்த டைம்ல வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் சப்போர்ட் தானே பண்ணணும். இப்போ விஜய் ஃபேன் ஃபைட்டை தூக்கி போட்டு நாட்டுக்காக ஒரு நல்லது செய்ய வந்துட்டாப்ல, சரியா? இப்போ ரஜினி ரசிகர்களுக்கும் சேர்த்து தானே நல்லது. இப்போ ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா விஜய் தொகுதியில, இல்ல இருங்க சொல்லிடுறேன் இல்ல ப்ரோ, இது மட்டும் சொல்லிடுறேன். ஓ 234 தொகுதியில வந்து கேண்டிடேட் போட்டு விஜய் வந்து இப்ப சிஎம் ஆயிடுறாரு, சரிங்களா? இப்போ யாருக்கு நல்லது செய்ய போறாரு? விஜய், அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் சேர்த்து தானே நல்லது செய்ய போறாரு. கண்டிப்பா. அப்ப சப்போர்ட் தானே பண்ணணும். அவங்களுக்கு ஒரு 4 கோடி ஓட்டு இருக்குதுங்க இங்க தமிழ்நாட்டுல. அதனால அவங்க வாபஸ் இல்ல ப்ரோ. இப்போ நம்ம ரஜினியை அப்போஸ் பண்ணி பேச தேவையில்ல. அவரோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ்றாரு. அவர் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு அவர் இருக்காரு. இவங்க ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணணும். இல்லங்க, இன்னைக்கு நான் பேசுறது காரணம் என்ன? இவனுக்கு தான் பெரிய வாய்மயிறு, பெரிய உட்காந்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு அப்படியே மானே தேனே இவனுக்கு பேசுறது வந்து நம்ம எல்லாரும் கேட்டுட்டு எல்லாரும் வாய் மூடி மௌனியா ஓரத்திலேயே போயிட்டே இருக்கணும். அதான் வந்து அவன் எதிர்பார்க்கிறான். அப்படியே இல்ல பிரசாந்த் ப்ரோ லாஜிக்கா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நானே ஒருவேளை ரஜினி ஃபேனா இருந்தா கூட அரசியலுக்கு அவர் வரணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறேன். நான் ஒன்னே சொல்றேன் பிரசாந்த் ப்ரோ, அந்த நேத்து சொன்ன அந்த கமெண்ட்டுக்கு தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இஷ்யூன்னு நினைக்கிறேன். அதை விட்டு போயிடுவோம் பிரசாந்த் ப்ரோ, அதை விட்டுருங்க. அதை வந்து விட்டுறலாம் ராபின்ஸா, நான் விட்டுறலாம். பட் நான் கேட்கற கேள்வி எல்லாம் கேட்டுறேன். என்னன்னா ரொம்ப சிம்பிள் ராபின்ஸா, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க வந்து ரஜினி சார மென்ஷன் பண்ணி போடலன்னு. ரஜினி சாரு சொல்றேன் இல்லங்க. என்ன மேட்டர்னா, மாஃபியா பண்ணிட்டு இருக்கானுங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு. இவனுக்கு மாஃபியாக்கு நாம எல்லாம் பயந்துருவோம்னு நினைச்சுக்கிறானுங்க. எல்லா தமிழம்மா பாலை பார்த்து வளர்ந்தவனுங்க. இது என்ன ஆயிர போகுதுங்க? என்ன ஆயிருங்க? மேக்சிமம் என்ன ஆயிரு? குத்துனா உயிர் போகும், மயிரா போச்சு, அவ்வளவுதான். ஒரு தாட்டு வாழ்றான், செத்தான மயிரா தெரியுதுங்க. என்ன அதுக்கு மேல என்ன ஆயிருங்க? மேக்சிமம்ங்க பின்னாடி உட்காந்து மிரட்டிட்டே இருக்கானுங்க. நேத்துல இருந்து உட்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா, பாண்டா இப்படி, பாண்டா அப்படி, பாண்டா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் உண்மை பேச ஆரம்பிச்சா, எல்லாரும் நின்று தைரியமா உண்மை பேச ஆரம்பிச்சா. இல்ல ஒன்னே ஒண்ணு பிரசாந்த் ப்ரோ, நீங்களே சொல்லிருக்கீங்க, உங்களுக்கே வந்து என்ன சொல்லிருக்கீங்க, விஜய் வந்து அரசியல் வேண்டான்னு சொல்லிருக்கீங்க டைம் பாஸ். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு, வேண்டாம் அது இது மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கு. பட் ஆனா அவரோட தனிப்பட்ட காரியங்கள் வந்துட்டாரு. பட் ஆனா நீங்க போட்ட கமெண்ட்ல வந்து ரஜினி சாரோட மென்ஷன் பண்ணி போடலனாலும் அவங்க பேசுறாங்க. நம்ம சொல்றோம், எப்பா ரஜினி சாரை மென்ஷன் பண்ணி போடலப்பா. பட் ஆனா ரஜினி சார் உங்களுக்கு நீங்க சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, மேபி நம்ம போட்ட பழைய ரிவ்யூல இருந்து எடுத்து பேசுறாங்க, என்னென்னமோ கமெண்ட் போடும் போது அதுதான் திருப்பி சொல்றேன் அப்படின்னு சார். நாம எந்த வம்பு தும்புக்கும் போல, நாம செவனேன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நீ வந்து உக்காந்து நோண்டணும்னு நீ நினைச்சீன்னா அது கண்டிப்பா திருப்பி பேசதான் செய்வோம், அவ்வளவுதான். நாம எதுவுமே நாம வாலண்டியரா போயிட்டு வந்து யாரு மேலேயும் நம்ம அவதூறு படப்பிருக்கலாம் போல. நாம சும்மா நீங்க ஒண்ணும் பாக்கணும், உங்களுக்கு சப்போர்ட் பண்றது எல்லா ஃபேன்ஸும் பண்றாங்க. அது ரஜினி சார் இல்ல, விஜய் இல்ல, அஜித் இல்ல, எல்லாருமே ஒரு காமனா பண்றாங்க. அதுதான் உண்மை. இல்ல வந்து சில பேர் வந்து ஒரு ஹார்ட்கோரா வந்து ஒரு பழைய நீங்க அன்னைக்கு போட்டது வந்து பண்றாங்க. ஓகே, அது விட்டுருங்க. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பிசினஸ் என்ன பண்ணாலுமே கேட்டது ஒரு 10 கமெண்டா நான் பாப்பேன். கார்த்திகிட்ட கேட்பேன், என்ன எது போட்டாலும் ஒரு கமெண்ட் கெட்டவத்தை திட்டுறாரு, எது போட்டாலும் ஒரு கெட்டவத்தை திட்டுறாங்க. இவரும் ஒண்ணு
இல்ல ஜென்ரலா நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், நீ ஒரு கம்பெனி பண்ற, அந்த கம்பெனி பண்ணுப்போ உனக்கு தெரியும், 10 பேருக்கு சம்பளம் கொடுப்போம், எல்லாரும் கொடுக்குறாங்க, நீ கொடு, நீ ஒரு 5 பேருக்கு சம்பளம் கொடு, வாரம் கொடு, ஒரு மாசம் கொடு, நான் கொடுக்குற ஒரு 4 பேருக்கு சம்பளமும் எனக்கு தெரியும், அது ஒரு வழி. நீ கொடுக்குறியா? நான் கேக்குறேன், நீ ஏன் ஒரு கம்பெனில இருந்து சம்பளம் வாங்கிட்டு போற? அதே கூட பேசிட்டு போகலாம். பட் ஆனாலும் ரஜினி சார் ஒரு எல்லா அதை வந்து ஒரு என்ன சொல்றேன் பிரசாந்த் ப்ரோ, அதை வந்து போட வேண்டான்னு தான் நான் நேத்து இருந்து அதான் சொல்ல வரேன். அது வந்து ஒரு டிவிக்கு பிளாக் வரும்போது ஒரு பர்சனலா ஒரு ரஜினி சாருக்கு அவங்க பழைய ரிவ்யூல இருந்து எடுத்து பேசிக்கிட்டு ரொம்ப திட்டுறாங்க. பழச எடுத்தா அப்ப நாம கிளறலாமா எல்லாத்தையும் பழச? இல்ல பிரசாந்த், உங்களுக்கே தெரியும் ரஜினி சாருக்கு கூட உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இல்ல எனக்கு ஒண்ணும் கிடையாது. என்னன்னா இவனுக்கான பதில் சொல்றேன், இந்த அவதூறை பார்த்து இவனுல பார்த்து பயப்படுறது, அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிடாங்க. வா இங்க வா பேசுவோம், எதனால வா இங்க வா பேசுவோம். அது உட்காந்து ட்வீட் ஏன் மானே தேனே பொன்மானேன்னு இங்க வா நேரா பேசுவோம், என்னன்னு பேசுவோம் வா. பிரசாந்த் ப்ரோ, அந்த ட்வீட் இப்ப கூட நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாரும் ஃபேன்ஸுமே உங்களோட ஏங்க ராபின்சன் அதை விடுங்க, ராபின்சன் அதை நான் டீல் பண்ணிக்கிறேன், ஃப்ரீயா விடுங்க, அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். மாறி சொல்லுங்க, மாறி ஸ்பீக்கர் ஆட் பண்ண. யார் ரஜினி சார் ஃபேன்? கையை தூக்குங்க பேசுவோம். யாருமே வரல ப்ரோ, வரல யாருமே வரல, ஆப்சென்ட் ஆயிட்டாங்களா? ப்ரோ இவனுங்க இங்க பாருங்க, நான் ஓப்பனா சொல்றேன், ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு சீரியஸாவே வேற ஸ்பேஸ்ல ஏறி பேசுற கட்ஸே இல்ல. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க ஸ்பேஸ்ல மட்டும் தான் பேசுவானுங்க. நாம ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா மேனிபுலேட் பண்ணுவானுங்க. ஆமா இல்ல இப்ப பாரு என்ன தெரியுமா பண்ணானுங்க, இவரு ஸ்பேஸ் என் பண்ணிட்டு போயிட்ட உடனே ஒருத்தன் கோமாளி ஸ்பேஸ் போடுவான், போட்டுட்டு அவன் பாட்டுன்னு அழுவான் நைட்டு 12-1 மணி மட்டும். தனிப்பட்ட அந்த தனிப்பட்ட ஒருத்தனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. தனிப்பட்ட தாக்குதல் பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றது, அவ்வளவுதான். இல்ல நம்ம இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ, நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் நாலேஜ் நல்லா படிச்சவங்க, கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் தான், சரிங்களா? ட்விட்டர் யூஸ் பண்ணாலே கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சவரை வந்து நீ வந்து திட்டுறதுனால என்ன கிடைக்க போகுது உனக்கு? இது பண்ணி இந்த மாதிரி டிகிரேட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை எடுத்து சண்டை போடுறாரு. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? ஒரு நிமிஷம் இல்ல ராபின்சன், நீங்க ஓகே நீங்க சொல்றீங்க, நான் என்ன கேக்குறேன், இவரு அஜித் பிரசாந்த் ஒரு நிமிஷம். ஓகே நண்பா, நான் சொல்றேன், ஓகே நான் சாப்பிடணும், நான் இது கன்வே பண்றதுக்கு தான் வந்தேன். இதுல உட்காந்து 2 மணி நேரம் பேசுனா பசி தாங்க முடியாதனால நான் நேற்று நைட் சாப்பிட்டது, அதனால போய் சாப்பிட்டுறேன். நானு சாப்பிட்டு வந்து நைட் நீங்க முதல்ல அந்த ஐடி ஒரு போட்டுருந்துச்சு இல்லையா, அதுக்கு நீங்க ஏதாவது கேஸ் போட்டு விடுங்க. அவங்க அபிஷியலா நியூஸ் சேனல் வச்சிட்டு இருக்காங்க. இல்ல டெஃபர்மேஷன் கண்டிப்பா போடலாம், கண்டிப்பா 100% போடலாங்க. தம்பி என்னது இது கேஸ் போடலாம்? என்னது என்ன நீ அவரு போட்ட கமெண்ட் மேனிபுலேட் பண்றாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? அவரு தப்பா பேசுறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? ராபின்சனுக்கு என்ன பிரச்சனை? நம்ம வந்து பிரசாந்த் டிஃபெண்ட் ஆமாயா, நான் பிரசாந்த் டிஃபெண்ட் பண்ணல. நாளைக்கு உனக்கே போடுவாங்க, ராபின்சன் ஏதாவது ரஜினி எதிர்த்தா உனக்கும் போடுவாங்க. ப்ரோ நீங்க கேஸ் போட்டு விடுங்க ப்ரோ. ஒரு 8 மணிக்கு யாரியா நீ? எங்க நீ எந்த ஏரியா? நீ சென்னை தான் சொல்லு போப்பா. நீ நானும் சென்னை தான்யா. சரியா நம்ம 8 மணி சண்டை போடாதீங்க, நம்ம 8 மணிக்கு திருப்பி ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம்.